ஹலோ ஆல், பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணணுன்னா ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அப்பப்போ தேவைப்படும். அதுக்காக ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு 2 தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு யர் ஸ்பைஸ் லெவல் நீங்கள் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் எடுத்துருக்கோம். இந்த சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு 2யும் பேஸ்ட் ஆக்க போகிறோம். ஸோ அதனால் 50 grams ஆஃப் garlic அண்ட் 25 grams ஆஃப் ஜிஞ்சர் 2 எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி வெசல் ஹீட் ஆனோடனே அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3யும் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த க்ரீன் சில்லி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் அது எல்லாமே இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 3யும் ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண மறந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஃபைனலி நாங்கள் அதை மேனேஜ் பண்ணிட்டோம். அது வேறு விஷயம். நான் மேனேஜ் பண்ணுறப்போ நான் சொல்கிறேன் அதை எந்த இடத்துல நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோன்னு. இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த அந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லி இலையும் சேர்த்து 2யும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1/2 கிலோ மட்டனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு அந்த பவுடரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு கர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலன்னு ரியலைஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ குக்கர் விசில் மாட்டி 6லேருந்து 7 விசில் விடுங்க, நல்லா மட்டன் குக் ஆகிறதுக்காக. விசில் இறங்கினதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி அரிசியை கழுவி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டோம். இப்போது ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமனில் இருக்க கொட்டை விழுகாமல் அதோடைய சாறை மட்டும் நல்லா புழிஞ்சு விடுங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே அந்த பவுடரை அரைச்சி வச்சுருந்தோம்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொதி வரதுனால சாப்பாடு வேக ஆரம்பிச்சிடும். போக போக நம்ம ஆட் பண்ண வாட்டரும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ஒரு வாழை இலையை கட் பண்ணி அந்த ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது குக்கரை தூக்கிட்டு அந்த ஸ்டவ் மேலே ஒரு பேன் வைங்க. பேன் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் குக்கரை வைங்க. ஸோ அந்த வாழை இலை போட்டிருக்கோல அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு ஒரு பெரிய கல்லை மேலே தம் போட்டதுக்கு வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு சப்பாத்தி கல் யூஸ் பண்ணியிருக்கோம் தம் போடுறதுக்கு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் தம்மில் விடுங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தோம். இப்போ தம்மை நாங்கள் எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு. ஸ்மெல் நல்லா இருக்குது, அடியும் பிடிக்கலை, ரைஸும் நல்லா வெந்திருக்கு. நல்லாவே பிரியாணியோட கலரும் வந்துருச்சு. இந்த சண்டே நாங்கள் பிரியாணி மட்டும் பண்ணலை, நாங்கள் செட்டிநாடு கிரேவியும் பண்ணியிருந்தோம். அதுவும் மட்டனை வச்சு தான் பண்ணியிருந்தோம். இந்த சண்டே உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன குக் பண்ணியிருந்தீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching. See you in the next video, guys.